ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருந்தாரு. அவரு காதுல யாரோ போட்டு வச்சாங்க, காலங்காத்தால எந்திரிச்ச உடனே ஒரு ஜோடி காக்கா மூஞ்சில முழிச்சா அதிர்ஷ்டம் தானா வரும் அப்படின்னு கேட்ட அந்த பண்ணையாரு உடனே வேலையாள கூப்பிட்டாரு. ஏவுனாரு, காலங்காத்தால ஒரு ஜோடி காக்காவை பார்த்த உடனே வந்து உடனே எழுப்பு, அதுக்கு மூஞ்சில நான் முழிக்கணும். போ. சரின்னுட்டு போனா அந்த வேலையாளு. காலங்காத்தால அரக்க பறக்க எந்திரிச்சான். பண்ணை வீட்டு மாங்காய் மரத்து மேல ஒரு ஜோடி காக்காக உட்கார்ந்து இருந்துச்சு. பார்த்த உடனே ஓடி போய் பரபரப்பா பண்ணையார் எழுப்பி விட்டான். அவரும் கண்ணு மூடிக்கிட்டு தடவி தடவி நகர்ந்து வந்து முழிச்சு பார்த்தாரு. பாரு, பார்த்தா அங்க ரெண்டு இல்ல, அதுல ஒண்ணு எஸ்கேப். அப்பதான் ஓடி போயிருந்துச்சு. ஒத்த காக்காய பார்த்த உடனே வந்துச்சு பாரு பண்ணையாருக்கு கோபம். பலார்னு ஒரு அறை விட்டாரு. என்னோட அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டியடா பாவி, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கு அவன் கண்ணத்தை தடவிக்கிட்டே என்னமோ முனவுனா. ஏன்டா முனகுற அப்படின்னு பண்ணையாரு அமட்டி கேட்டதுக்கு அவன் சொன்னானா, ஆட போங்க முதலாளி, காலங்காத்தால ஒரு ஜோடி காக்காய நேர்ல பார்த்தது நான் தானே. நீங்க விட்ட இந்த அறையும் என்னோட வேலை காலியானதும் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் பாத்தீங்களா? உடனே குப்புக்குன்னு சிரிச்சு விட்டாரு அந்த அறை விட்ட முதலாளி. அதிர்ஷ்டம் வருவதா வரவழைக்கப்படுவதா? அது ஒரு ஜோடி காக்கையிலா அல்லது கடின உழைப்பிலா? அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை பெற முடியாது, ஆனால் அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம். இது கவிஞர் கண்ணதாசன். ஒரு நல்ல கணவனோ அல்லது ஒரு நல்ல மனைவியோ அமைவது அதிர்ஷ்ட வரவு அல்ல, அதிசய வரம். பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி, வந்த வாழ்க்கையை பிடித்து வாழ்பவன் புத்திசாலி. இப்படி ஒரு வடிவேலுத்தனமான புலம்பல், தோல்வி, பயம், சோகம், அலைச்சல்னு கேலண்டர்ல போட்டிருந்தா எல்லாமே கனகச்சிதமா நடக்குது. ஆனா வெற்றி, மகிழ்ச்சி, பணவரவு அப்படின்னு போட்டிருந்தா மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான் நம்ம அதிர்ஷ்டம். அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை